வேலு நாச்சியார் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள். அவங்களுக்கு தெரிந்த மொழிகள் தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. அதுவும் லாங்குவேஜ் மட்டுமில்ல, சிலம்பம், குதிரையேற்றம், வாட்போர், விற்பயிற்சி மாதிரி கலைகளிலும் ரொம்ப தேர்ச்சி. பிறகு சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை திருமணம் செய்தாங்க. ஆனா காளையார்கோவில் போர்ல முத்துவடுகநாதர் ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் வேலு நாச்சியார் ஒரு முடிவு எடுத்தாங்க. சிவகங்கையை மீட்டே ஆகணும்னு உறுதி பண்ணாங்க. 8 ஆண்டுகளுக்குப் பிறகு திண்டுக்கல் கோட்டையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் வேலு நாச்சியார், அமைச்சர் தாண்டவராயர், தளபதிகள் பெரிய மருது, சின்ன மருது, சில குறுநில மன்னர்கள். இந்த நேரத்துல மைசூரின் ஐதர் அலி வேலு நாச்சியாருக்கு உதவி செய்தார். அவர் அனுப்பியது 5000 குதிரைப்படை வீரர்கள். இந்த உதவி கிடைக்க காரணம் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். வேலு நாச்சியாருக்கு உருது மொழியில் நல்ல புலமையே இருந்தது. அந்த மொழி புலமையும் அவரோட தைரியமும் சேர்ந்ததாலதான் ஐதர் அலி அவர்களுக்கு பக்கபலமாக நின்றார். ஆண்கள் படைக்கு பெரிய மருது, சின்ன மருது தலைமை பார்த்தாங்க. பெண்கள் படைக்கு குயிலி தலைமை ஏற்றாங்க. முதல்ல வேலு நாச்சியார் காளையார்கோவிலை கைப்பற்றினார். அந்த போர்ல ஆங்கிலேயர்கள் தோற்று ஓடிச் சென்றாங்க. ஆனா சிவகங்கை கோட்டையை கைப்பற்றினதுதான் ரொம்ப பெரிய தந்திரம். விஜயதசமி நாள்னு கோட்டைக்குள்ள பெண்கள் மட்டும்தான் போக அனுமதி இருந்துச்சு. அதனால பெண்கள் படைப்பிரிவினர் ஆயுதங்களை மறைச்சுக்கிட்டு உள்ள போனாங்க. உள்ள போனதும் திடீர்னு தாக்குதல் தொடங்கினாங்க. அதே நேரத்துல ஆண்கள் படையும் உள்ள நுழைந்து தாக்கினாங்க. இப்படித்தான் வேலு நாச்சியார் சிவகங்கை கோட்டையை கைப்பற்றினார். உடையாள் எனும் பெண்ணிடம் வேலு நாச்சியார் எங்க இருக்காங்கன்னு ஆங்கிலேயர்கள் கேட்டாங்க. ஆனா அவர் காட்டிக் கொடுக்க மறுத்துட்டாங்க. அதுக்காகவே ஆங்கிலேயர்கள் அவரை கொன்றுட்டாங்க. அவரோட தியாகத்தை நினைவு கூற வேலு நாச்சியார் நடுகல் அமைத்து மரியாதை செலுத்தினார். குயிலி பெண்கள் படையினருடன் மாறுவேடத்தில் கோட்டைக்குள் போறாங்க. நேரா ஆயுத கிடங்க டார்கெட் பண்ணி அதுக்கு தீ வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு படி மேல போய் தன் உடலுக்கும் தீ வச்சுக்கிட்டு அதே ஆயுத கிடங்குக்குள்ள குதிச்சு வீரத்தியாகம் பண்ணுறாங்க. குயிலியின் இந்த தியாகத்துக்கப்புறம் வேலு நாச்சியாரின் படைகள் கோட்டைக்குள் நுழைஞ்சாங்க. அங்க ஆங்கிலேயருடன் கடுமையான போர் நடந்துச்சு. கடைசில ஆங்கிலேயர் தோல்வி அடைஞ்சு ஓடினாங்க. இந்த வெற்றிக்குப் பின்னாடி இருந்த முக்கிய காரணங்கள் வேலு நாச்சியாரின் வீரம், மருது சகோதரர்களின் ஆற்றல், ஐதர் அலியின் உதவி, குயிலியின் தியாகம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜான்சி ராணிக்குமே முன்னாடி ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரின் காலம் 1730 முதல் 1796 வரை. சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780.